இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த இடத்தை கண்டுபிடித்து பணிந்து கொண்டு காணிக்கை செலுத்தினதை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சாஸ்திரிகள் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம் 3 சாஸ்திரிகள். ஏன்னா நம்ம நாடகங்களிலே நடித்ததெல்லாம் வச்சு பார்த்து இந்த பொண்ணு வெள்ளை போலம் தூபவர்க்கம் இதை கொண்டு வந்து கொடுத்ததுனால 3 சாஸ்திரிகளையே நம்ம பார்த்து பழகிட்டோம். அதனால இயேசுவை பணிந்து கொள்ள வந்தவர்களும் 3 பேர் நினைக்கிறோம். ஆனா அப்படி 3 பேர் தான் வந்தார்கள் என்று எந்த இடத்திலும் நமக்கு குறிப்புகள் இல்லை. ஒரு கூட்டமா ஒரு டீமா அவங்க வந்திருக்கலாம். 3க்கும் மேற்பட்டவங்க எத்தனை பேர்னாலும் வந்திருக்கலாம். ஆனா இவர்கள் வானவியல் ஆராய்ச்சியாளர்கள். வேத வாக்கியங்களின்படி ராஜாவாக பிறந்திருக்கிற ஒரு அடையாளத்தை அவர்கள் அறிந்து கொண்டு அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் எருசலேமுக்கு வந்து ராஜா அரண்மனையில் தான் பிறந்திருப்பார் என்று நினைத்து ஏரோதுவின் அரண்மனைக்கு சென்றாலும் மறுபடியும் அந்த நட்சத்திரத்தினால் வழிநடத்தப்பட்டு இயேசு பிறந்த இடத்திற்கு சரியாக அவர்கள் வந்து சேர்ந்த போது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்கள் பணிந்து கொண்டார்கள். தாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை படைத்தார்கள். சாஸ்திரிகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நீண்ட தூர பிரயாணம், விடாமுயற்சி, ஒரு தவறான வழியில நடந்தாலும் மறுபடி சரியான வழிக்கு அவர்கள் வந்தார்கள். தொடர்ந்து பின்பற்றினார்கள். சரியானதை கண்டுபிடித்தார்கள். பணிந்து கொண்டார்கள். காணிக்கை செலுத்தினார்கள். எவ்வளவு காரியம் இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு இயேசுவை ஃபாலோ பண்ற நம்ம சில நேரத்துல நம்ம பிரயாசப்பட வேண்டியது இருக்கும். நீண்ட தூரம், அது எவ்வளவு காலம் அவங்களுக்கு எடுத்ததுன்னு நமக்கு தெரியல. எவ்வளோ மைல்கள் அவங்க பிரயாணம் பண்ணாங்கன்னு தெரியல. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு இப்படிப்பட்ட சில காரியங்கள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கலாம். ஒருவேளை அவரை பின்பற்றி நாம் வழி நடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையில சில தடுமாற்றங்களை சந்திக்கலாம். தடுமாற்றத்தை சந்தித்து தவறிவிடக்கூடாது. மறுபடியும் சரியான வழிக்கு வரணும். அது மாத்திரமல்லாமல் சரியான விதத்துல அடையாளம் கண்டுபிடிக்கணும். இயேசுவை பார்த்த உடனே அவங்க பணிந்து கொண்டார்கள். இயேசுவை ஒரு குழந்தையா தான் பார்க்கிறாங்க. இவங்கெல்லாம் சாஸ்திரிகள், பெரிய ஞானிகள். ஆனா இயேசுக்கு முன்பாக நாங்க ரொம்ப பெரியவர்கள் என்று அவர்கள் காண்பிக்கவில்லை. அவருக்கு முன்பாக பணிந்து கொண்டார்கள். அப்போ அது அவர்களுடைய தாழ்மையை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவங்க தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம் இவைகளை காணிக்கைகளாக படைத்தார்கள். அப்ப இன்னைக்கு இயேசுவை ஃபாலோ பண்ணி அவரை ஆராதிக்கிற நாம் முழு மனதோடு அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பாக நான் யார் தெரியுமா, என்னுடைய பின்னணி என்ன தெரியுமா, நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா, இப்படி பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லாதபடி தாழ்த்தி நம்மை அர்ப்பணிக்க இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாட்களை நினைவு கூற நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப கர்த்தருக்கு முன்பாக பணிந்து கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நல்ல பொக்கிஷங்களை அவருக்காக இந்த நாட்களிலே நாம் திறந்து காணிக்கையாக கொடுப்போம். நம்மிடத்தில் உள்ள சிறந்ததை ஆண்டவருக்கு நாம் கொடுப்போம். பொன் அவருடைய ராஜரீகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. தூபவர்க்கம் அவருடைய ஆசாரியத்துவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. வெள்ளை போலம் மனுக்குலத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணிக்க வந்ததற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இப்படி நாம் படைக்கும் ஒவ்வொரு காணிக்கைகளும் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறதாய் இருப்பதாக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நினைவு கூறுதல் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நமக்கு இருக்குமானால் அது நிச்சயம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தரை தேடுறதுக்கு டயர்டாகாதீங்க. எவ்வளவு தூரம் தேடி போறது, எவ்வளவு தூரம் சர்ச்சுக்கு போறது, எவ்வளவு நாள் பிரயாசப்படுறது இல்லை. தொடர்ந்து நீங்க பிரயாசப்படுங்க. தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருங்கள். தொடர்ந்து வழி தவறாமல் அவரை பின்பற்றி கொண்டே இருங்கள். உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய பணிந்து கொள்ளுதல், தொழுகை உண்மையானதா இருக்கட்டும்.
கர்த்தருக்கு விலையேறப்பட்ட காணிக்கைகளை கொடுங்கள், அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும். தகப்பனே, சாஸ்திரிகளைப் போல நாங்களும் உம்மை பணிந்து கொள்ள, தொழுது கொள்ள, காணிக்கைகளை கொடுக்க இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.